பல்கலைக்கழகத்து மேலே அக்கறை உள்ளவர்கள். ஏன்னா அடுத்த கட்டத்தில் இந்த பல்கலைக்கழகத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்காக நாம் போராடாமல் யார் போராடுறது? நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தான் அதை முன்னே இருக்கணும், நம்ம தான் அதை வெளிப்படுத்தணும். அந்த மாதிரி நம்மளோட போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக வச்சிருக்க ஓய்வூதியர் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா ஆடிட் அப்ளிகேஷன் சொல்கிறீங்க, ஒரு கடந்த 8 வருடமாக இப்போ நாங்கள் பணி நிறுவனில் போய் 9வது ஆண்டை கலந்துருக்கோம். 9வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லலாம். மே மாதம் 2017 15ஆம் தேதி பணி நிறுவன அடிப்படையில் நாங்கள் வெளியில் படிக்க போனோம். இந்த 9 வருஷத்தில் இந்த ஆடிட் அப்ளிகேஷன் சரி செய்கிறதுக்கு இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அதுக்கு எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதே போல் நிதி நெருக்கடியை சரி பண்றதுக்காக தான் இந்த பல்கலைக்கழகத்தை முழுமையா, அரசு பல்கலைக்கழகத்தை முழுமையா அரசுடைமையாக்கி 2013 ஆக்ட் போட்டு கையகப்படுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பல்கலைக்கழகத்துல அரசுடைமையாக்கி இந்த நிதி நெருக்கடியை சரி பண்றதுக்கு இதுவரையிலையும் ஒரு ஸ்பெஷல் பைனான்சியல் பேக்கேஜ் இதுவரையிலையும் அரசிலிருந்து வழங்கல. அதை உடனடியாக நீங்க செயல்படுத்தணும். தமிழக முதல்வர் மாண்புமிகு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை உங்களுக்கு எதிரான போராட்டம் கிடையாது. உங்களோட கவனத்தை ஈர்ப்பதற்காக வயதானவர்களும் இளமையான எங்களோட குழந்தை குட்டியான நாங்கள் விடுமுறை நாளில் இருக்க வேண்டிய நாங்களும் இந்த வேகாத வெயில இங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எங்க மேல உங்களோட கவனத்தை எங்க மேல ஈர்க்கிறதுக்காக தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு எதிராக நாங்கள் யாருமே போராடல. ஏன்னா மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குற உண்மையான முதல்வர் நீங்க தான். அதே போல மகளிருக்கு விடுதலை பயணம் கொடுக்குறீங்க, பஸ்ஸில் இலவச பேருந்து பயணம் கொடுக்குறீங்க. அதே போல பெண்கள் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க. எங்க வீட்லயும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பணி நேரங்களால, ஓய்வூதியர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓய்வூதியம் பெற முடியாம நிறைய இன்னொரு சந்திச்சுட்டு இருக்காங்க அனுதினமும். அதனால எங்க வீட்டில் இருக்கிற மகளிரோட வறுமையோ அவங்களோட நிலையோ குடும்ப சூழ்நிலையோ நீங்க கருத்தில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். இந்த பல்கலைக்கழகத்தை உங்க காலத்துல, உங்க ஆட்சி காலத்துல, உங்க பொற்கால ஆட்சியில ஒரு மைல்கல்ல இந்த பல்கலைக்கழகத்துக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல இந்த பல்கலைக்கழகம் நீங்க அடுத்த உங்க காலத்துல இந்த பல்கலைக்கழகத்தை சீரமைச்ச அரசுடைமையாக்கி எல்லாமே செஞ்சாங்க. மற்றபடி இங்க இருக்கிற நிதி நெருக்கடியை சரி பண்ண, இங்க இருக்கிற ஓய்வூதியர் பிரச்சனையை சரி பண்ணலன்னு சொல்லிட்டு இங்க மண்ணின் மைந்தர், வேங்கையின் மைந்தர், விவசாயிகளுக்கு விடிவெள்ளி நம்ம மாவட்ட அமைச்சர் அவர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில எங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னு நாங்கள் நம்பிக்கையோட தான் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். நீங்க உங்களை முழுமையா நம்புறோம். நாங்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, உங்களுக்கு ஆதரவானவர்கள் தான். உங்க வீட்டில் உங்களோட சகோதர சகோதரிகள் தான். நீங்க எங்களுக்கு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த பல்கலைக்கழகத்தை காத்து இந்த 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமா நாங்கள் உறுதுணையா இருப்போம். இப்ப மட்டும் இல்லை, எப்பயுமே உங்களோட பின்னாடி இருப்போன்றத உறுதியா தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.